வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற திமுக கட்சியின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் மகன் என்கின்ற ஒரு தகுதியை வைத்து அவர் முதலமைச்சர் ஆகவில்லை. கிளைக்கழகத்தின் உறுப்பினர், இளைஞர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மாநகர மேயர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று நமக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞர் இருக்கும் வரை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று இருந்தவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த தொடங்கினார். கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் கொடுத்தார். ஆவின் பால்